வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவன் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. திருவான் சரணம் சகோதரி சம்பா அவர்கள். மிக கௌரவத்திற்குரிய எங்களுடைய கல்யாணமிக்க குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இன்னும் ஒரு சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கலந்து கொள்ள இந்த உரையாடலுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு, இன்னல்களிலிருந்து விடுபட்டு நாங்கள் மன அமைதியாகவும் பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விடுதலை பெற்ற சுபாவத்தோடு இந்த மனித வாழ்க்கையை மகத்துவமிக்க மனித நேயமிக்க மனிதனாக வாழ இந்த சோம் கலந்துரையாடல் என்பது மாபெரும் உறுதுணையாக இருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் இந்த புத்தோத்பாதோ தமிழ் தர்ம போதனைகளை கேட்டு வந்திருக்கீங்க. அப்போ இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்களின் படி உங்களுக்கு கேள்விகள் எழும். இந்த எழுகின்ற கேள்வியை உங்கள் இங்கே முன்வைக்கலாம். அந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். அப்போ அந்த விடையிலிருந்து உங்களுக்கு மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். திருவன் சரணம். இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தமாக இருக்கும் உங்களுடைய காலம் இது. உங்களுடைய கேள்விகள் பிரச்சனைகள் இப்ப கேட்கலாம். உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். திருவான் சரணம் ஆரியன் அவர்களே. திருவான் சரணம் ஆரியன் அவர்களே. திருவான் சரணம் ரஷிகா. திருவான் சரணம் அம்மா. திருவான் சரணம். திருவான் சரணம் அம்மா. திருவான் சரணம் விளங்குதா? விளங்குகிறது ஆரியன் அவர்களே. சொல்லுங்கம்மா. நான் அடிக்கடி இந்த ஜூம் கலந்துரையாடல்லையும் நீங்க சொல்ற போதனைகளும் கேட்டுதான் வர்றேன் ஆரியன் அவர்களே. அதை கேட்டதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஆகுன மாதிரி ஒரு ஃபீல்.
எல்லாத்துலயும் விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆரியன் அவர்களே. ஓ ஒரு தலைக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் ஆரியன் அவர்களே. எது மேலே ஒரு பற்று இல்லாம, எந்த ஒரு ஓ ஆசையும் இல்லாம, ஓ சமமான ஒரு வாழ்க்கைய நடத்தி கொண்டு செல்கின்றோம் ஆரியன் அவர்களே. ஓ, மகிழ்ச்சி அம்மா. அதே நீங்க சொன்னதுல உதாரணம் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்? உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஆரியன் அவர்களே, உம் நீங்க மனம் உருவான விதம் பத்தி தான் ஆரியன் அவர்களே ரொம்பவே பேசியிருக்கீங்க. எல்லா போதனைகள்லயும் சரி, நம்ம இந்த கலந்துரையாடல்லையும் சரி. அதாவது கண்களால் பார்ப்பதும், காதால் கேட்பது, நாவினால் ருசிப்பது, உடம்புக்கு ஏற்படுகின்ற உஷ்ணமான, பாரமான, குளிர்ச்சியான தன்மை, இதெல்லாம் ஒரு எண்ணம் மட்டுமே. இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் மட்டுமே. இது நிஜம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்பட்டு இருக்கு ஆரியன் அவர்களே. ஓ அது ஒரு எண்ணம் இல்லம்மா. இது கண்களுக்கு பார்ப்பது இல்ல, வெளியில் இல்ல. காதுக்கு கேட்பது வெளியில் இல்ல. இது மாதிரி இந்த 5 உற்பத்தி நிலையங்களாலும் உருவானது வெளியில் இல்லை என்பது ஒரு எண்ணம் கிடையாது. அது ஒரு எண்ணம் அல்ல. அதுதான் இங்கே உணர்வு. புரிகிறதாம்மா? புரிகிறது ஆரியன் அவர்களே. அதை நீங்க உணரும் போது, அதை இப்ப நீங்க உணர்றீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த உணர்வை நீங்க காண்றீங்கன்னு சொன்னா, அப்ப அது அந்த உணர்வை பெற்ற உங்களுக்கு இப்ப உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உதாரணமா சொல்லணும்னா ஆரியன் அவர்களே, எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும் ஆரியன் அவர்களே. அது இப்ப ரொம்பவே குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு ஆரியன் அவர்களே. எதுவுமே புரிந்துணர்வு இல்லாமையா என்னன்னு தெரியல ஆரியன் அவர்களே. அடிக்கடி சண்டை ஏற்படும். இப்போது அந்த அந்த அளவுக்கு இல்ல. ஒரு பிரச்சனை இல்லாம சுமூகமான ஒரு வாழ்க்கை. ஓ அது சரி, நீங்க சொன்னது சரி. அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அந்த உணர்வுக்குள்ள இருக்கீங்கன்னு சொன்னா, உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னா, சத்தியத்தை நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா, அப்போ உங்கள ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கு. இவ்வளவு காலமா ஆமா நீங்க பிரச்சனைகள், இப்போ இவ்வளவு காலமா நீங்க கணவரோட சண்டை போட்டு பிரச்சனைகள் ஆகிய குடும்பத்துல இது வந்திருக்கு. நீங்க இதை புரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஒண்ணு வந்திருக்குன்னு சொன்னா, அப்ப உங்க பக்கம் நீங்க உங்களை சரியான முறையில் ஆதரிக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு விளங்குவீங்க. சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதரிடத்துல மற்றவர் மீது கருணை தான் வரும். மற்றவர் பிழை செய்கிறார் என்பது நாங்க பார்க்குற கோணம் பிழையான கோணமா இருந்துச்சு. ஒரு சரியான கோணத்தில் நாங்க இங்க பார்க்கும்போது, சத்தியத்தோடு இணைந்து பார்க்கும்போது, வெளியில் உள்ளவரிடம் அதுக்கு பிரச்சனை. நாங்க சொல்றோம் இன்னைக்கு கணவர்னால தான் பிரச்சனை, குடும்பத்துல தாய் தந்தையினால் தான் பிரச்சனை, இல்லாட்டி பிள்ளைகள்னால பிரச்சனை அப்படின்னு சொல்லி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் வெளியில் உள்ளவர்களால் அல்ல. இங்கே நான் இருக்கிறனால தான் இந்த இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. நான் எங்கேயுமே இல்லைன்னு சொன்னா, அப்போ எங்கேயாவது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. நான் இருக்கிறனால தான் எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போயிருக்கு. இன்னைக்கு உலகத்துல அதிகமாகி பிரச்சனை போய்கொண்டிருக்கு சொன்னா, நான் இருப்பதுனால தான். இப்போ நான் இல்லாட்டி எங்கேயுமே பிரச்சனை இல்லை. இப்போ அமைதி, ஆனந்தம், இந்த பேரின்பம் இங்கேதான் இருக்கிறது.
இதை இன்னைக்கு உங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கு, அப்படித்தானேம்மா? பெருமாள் சரதி. ஓ விளங்குகிறதா ஆரியனர்களே? உங்களுடைய சிக்னல் கொஞ்சம் வீக்கா கிடைக்கு போல. சிக்னல் இருக்க இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் வலிக்கு வந்த உங்கள் நீங்க இந்த ஃபீலிங்கோட பாருங்க. இல்லையுமே வெளி நபர்ல இந்த வெளியில் உள்ள ஒரு பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்கள் மீது உள்ள பிரச்சனைகள் இருந்தா சத்தியத்தை உணர்ந்த நீங்க சத்தியத்தோட இணைந்து வாழும்போது வெளியில நீங்க பாக்குறீங்க. அப்ப உங்களைத்தான் நீங்க பாக்குறீங்க. கணவன் என்கிற போது அவர் உண்மையாக இருக்கிறார் என்றால் அந்த கணவர் தான் நீங்கள். பிள்ளை என்கிற போது பிள்ளை உண்மையாக இருந்தால் அந்த பிள்ளை தான் நீங்கள். இப்போ குடும்பத்துல யாரிடம் பிரச்சனை இருக்குதோ இப்போ அங்கே நீங்க இருக்கீங்க. நீங்க இல்லாத இடத்துல எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அப்போ நான் இருக்கிற இடத்துலதான் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இப்போ நான் இல்லைன்னு சொன்னா எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, எங்கேயுமே பிரச்சனை இல்லை. அப்போ அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒருவரால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அவர் மற்றவர் மீது கருணை காட்டுவாரே ஒழிய, அவர் மற்றவர் மீது இரக்கம் கொள்வாரே ஒழிய, அவரிடம் இருந்து யாருக்கேனும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு பிழையான ஒரு செயலுமே நடக்காது. ஓ இப்படியான மாற்றத்தை அடையும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவரிடம் இருந்து எந்த ஒரு பிழையும் நடக்காட்டி, அப்போ அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே, அவருடைய பேச்சுகள், அவருடைய நடவடிக்கை எல்லாமே மாற்றம் அடைகிறது. அப்போ ஒரு நல்ல வார்த்தைகளை பேச தொடங்குவார். மற்றவர் மீது கருணை காட்டி மற்றவர் மனம் புண்படும் அளவுக்கு அவர் பேச மாட்டார். மற்றவர் மனம் வேகும்படி அவர் பேச மாட்டார். மற்றவர் மனம் நோகும்படி அவர் பேச மாட்டார். அப்போ தன்னுடைய தான் இல்லாத போது நான் இங்கே இல்லைன்னு சொன்னா இப்போ இந்த வாயில் வரும் வார்த்தைகள் அனைத்தும் மற்றவர் மீது கருணையான வார்த்தைகள் தான் வரும். அப்போ இன்னொருவர் மீது அவர் எரிச்சலோடோ வேதனையோட இருக்க மாட்டார். வேதனை இங்கே தணிந்ததன் பிறகு அவர் உலகத்துக்கு கருணை காட்டுவார். அப்போ இந்த நினைப்பிலும் சரி அவருடைய எண்ணங்களிலும் சரி மற்றவரையோ பிழையான நோக்கங்கள் அவரிடம் கிடையாமல் போகிறது. இந்த நோக்கங்களில் உண்மையை காணும்போது எண்ணங்களிலும் உண்மை இல்லை, எண்ணங்களிலும் சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை அவர் காணும் போது அப்போ அந்த மனதுக்கும் அவர் அடிமையாகாமல் மனதில் இருந்து மேலும் வலிக்குத்தான் அவர் போகிறார். மனதில் இருந்து மேலும் போது அவருடைய எண்ணங்களும் இங்கே பரிசுத்தமாகுகிறது. எண்ணங்களிலும் அவர் நினைப்பது கிடையாது, அவர் நினைப்பது இல்லை என்ற மனதில் இருந்து மேலும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு மனதில் இருந்து மீள்கிறார் என்றால் அப்போ அவர் உலகை வெல்கிறார். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய, எங்களுடைய கல்யாண மித்திரர் குருநாதர் அவர்கள் போதித்த இந்த அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தில் இந்த ஆன்மா இந்த திருஷ்டிக்குள் இருந்த நான் தான் இல்லாமல் போகிறேன். ஒரு நான் இல்லாது போனால் உலகமே சொர்க்கமாக மாறுகிறது. சொர்க்கம் என்பது எங்கே இருப்பது கிடையாது, எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. மனம் இங்கே உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டு அப்போ இதை பற்றி நாங்கள் உணரும் போது இந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்துக் கொள்றோம், சத்தியத்தை நாங்கள் ஃபீல் பண்றோம். இந்த ஃபீலிங்குக்கு வந்ததன் பிறகு எல்லாமே மாற்றம் அடைகிறது. அப்போ அந்த குடும்பம் எவ்வளவு அமைதி பெறுகிறது, இந்த குடும்பத்துல எவ்வளவு மகிழ்ச்சி உருவாகுகிறது, இந்த குடும்பத்துல எவ்வளவு ஒரு ஒற்றுமை இங்கே உருவாகுது. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் தானேம்மா? பிராக்டிக்கல் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை உணரும் போது உங்களுக்கு இதை ஃபீல் பண்ண முடியுது, உங்களால இதை உறுதி செய்ய முடியுது தானேம்மா? அப்படித்தானே? ஆமா மாரியன் அவர்களே. ஓ பாருங்க, இந்த சத்திய தர்மம் என்பது எவ்வளவு இனிமையானதுன்னு. ஆமா மாரியன் அவர்களே. ஓ இதை விட ஒரு இனிமையான எங்கேயுமே கிடையாதுமா. ஓ இந்த மாதிரி ஒரு சத்திய தர்மத்தை நாங்க விட்டுட்டு தான் இவ்வளவு காலமா எங்கெங்கேயும் ஓடி தெரிஞ்சு கொண்டிருந்தோம்.
எங்கேயோ போனோம், என்னென்னமோ செஞ்சோம், பல பல இடங்களுக்கு போயிருக்கோம், பல பல மடங்கு பணம் செலவு பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சத்தியம் எங்களுக்கு இல்லாத போனதுனால நாங்கள் எல்லா இடத்திலும் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம், எரிந்து நொந்து நூறுல சாகி இன்னைக்கு பெரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கோம். நாங்க சத்தியத்தை புரிந்து கொள்ளாதனால. சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு இந்த குடும்பத்தில் எவ்வளவு அமைதி அமைதி நிலவுகிறது, எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு இன்பத்தை பெற முடிகிறது, எவ்வளவு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடிகிறது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் வாருங்கள் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கினார்கள். இந்த பொக்கிஷத்தை, இந்த மகா மாணிக்கத்தை தான் எங்களுடைய குருநாதர்களுடைய உலகத்துக்கு ஜாதி மத வேதம் மொழி இனம் தாண்டி எல்லா மனிதர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்து உலகத்தில் உள்ள மனிதர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் சாந்தமான இனிமையான சுவையில் வாழ்வார்கள், மன வேதனைகள் இல்லாமல் மன மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் நிறைவோடு வாழ்வார்கள் என்ற மகா கருணையின் காரணமாக எங்களுடைய குருநாதர் அவர்கள் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை நேர காலம் பார்க்காமல் காலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து விடியும் வரை என்று நேர காலம் பார்க்காமல் போதனை செய்கிறார்கள் என்றால் இந்த சத்தியத்தை இந்த மனிதர்கள் உணர வேண்டும், மனிதர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற மகா கருணையின் காரணமாக. அப்போ அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொன்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான். ஏனென்றால் நீங்கள் இந்த மரண பிடியிலிருந்து விடுதலை பெறும் வழிக்கு வந்திருக்கீங்க, மரணத்தை வெல்லும் வழிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா மரணத்தை வெல்லும் வழி கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க எங்கே இருந்தாலும், நீங்க பணக்காரரா இருந்தாலும், நீங்க ஒரு ஏழையா இருந்தாலும், நீங்கள் படித்தவரா இருந்தாலும் படிக்காதவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தராதரம் இல்லாத சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் எங்கே இருந்தாலும் சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான் இங்கே வெளிப்படுகிறது. அப்போ அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா ரொம்ப ஒரு பாக்கியம். நீங்க ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கீங்க. அதனால எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. உங்களுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்காமா? எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா தான் ஆரியன் அவர்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு போதனைகளை எங்கள்ல யாருமே செஞ்சது இல்ல, இப்படி பேசுனதும் இல்ல. எங்க மதத்திலயும் இத பத்தி பேசுனதும் இல்ல, நாங்க கேள்விப்பட்டதும் இல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறியதன்படி எவரா இருந்தாலும் அவர் கூறிய போதையின் அடிப்படையில் சென்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வழிக்கும் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று உணர்கிறேன் ஆரியன் அவர்களே. இனிமையான சந்தோஷமான பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். மகிழ்ச்சியான நிறைவான அமைதியான ஒரு வாழ்க்கை. போராட்டம் இல்லை அந்த வாழ்க்கை, போட்டி கிடையாது, நார்மலான எளிமையான வாழ்க்கை. அப்போ தடுமாற்றம் இல்லை, மன உளைச்சல் இல்லை, எதையுமே அவசரப்பட்டு எதையுமே சாதிக்கணும்ன்ற எதுவுமே கிடையாது, எல்லாமே அமைதி. அப்போ இதை விட பொக்கிஷம் ஒண்ணு இல்லை தானேமா. இதுதான் மாணிக்கம், இதுதான் மாணிக்க ரத்தினம். சரிம்மா, நீங்க தொடர்ந்து போதனைகளை கேளுங்க, தொடர்ந்து போதனைகளை கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளுக்கு விடை பெற்றுக்கொள்ள இந்த கலந்துரையாடலுக்கு கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி, சந்தேகங்களை பற்றி உங்களுக்கு கதைக்கலாம். ஆமாமா, திருவன் சரணமா. நம்ம இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். திருவன் சரணம். இன்னும் ஒருவர் சம்பந்தமாகி உங்களுடைய கேள்விகள் பிரச்சனைகள் பற்றி பேசலாம். மைக் பண்ண அன்மியூட் பண்ணி தயவு செய்து பேசுங்கள். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா.
கோயம்புத்தூர்ல இருந்து நாகராஜன் பேசுறேங்க. ஆமா ஐயா, திருவன் சரணம். யுவன் சரணம் ஐயா. ஆமாங்க ஐயா. ஆஹ் ஐயா, போன வாரம் என்னால கலந்துக்க முடியல. நீங்க கடந்த வாரம் வரல என்ன சொல்லுது? ஆமா, கடந்த வாரம் என்னால முடியல, டிராவல்ல இருந்தேன், அதனால முடியல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நேரம் இருக்கு, நேரம் வாங்க வந்து கலந்து கொள்ளுங்க. ஐயா, இப்போ நீங்க சத்தியம்னா உண்மை எப்பவுமே இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து மாயை தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து சத்தியம்னா அதுக்கு ஆப்போசிட் மாயை தானே. ஆப்போசிட்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாமே மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதே அதுதான் சத்தியம்னா சத்தியம்தான், மாயைன்னா சத்தியத்துக்கு ஆப்போசிட். இப்போ நாங்க பாக்குற பொருள் எல்லாமே மாயை தான் தெரிஞ்சுக்கிட்டா சத்தியம் ஈஸியா வந்துரும் இல்லையா? அங்க இருக்கிறது எல்லாமே சத்தியம் தானே. இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா இப்ப சத்தியம் என்பது வந்து அதி துர்லபம். துர்லபம் மனுஷத்தான், துர்லபம் சத்தர்ம பிரவணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினது. இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்குத்தான் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நான் வந்துங்க, நான் வந்து என்னோட அனுபவத்துல போன வாரம் நான் உங்களுக்கு கமெண்ட்ல கூட போட்டிருந்தேன் ஒரு ஒரு வீடியோல. இப்போ ஒரு நல்ல மழை பெய்யுது, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும், நல்லா சுவையா இனிப்பா மழை காலத்துல டீ சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. அந்த எண்ணம் வந்து மனசுல போய் ஆசையா உற்பத்தி ஆகுது, குடிக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஆசைப்பட்டபடி டீ கிடைக்குது. குடிச்சு பார்க்கும்போது கசப்பா இருக்கு, டேஸ்ட் இல்ல. சொல்லுங்க. அப்போ அந்த டேஸ்ட் ருசி எல்லாமே என் மனசுல தான் இருக்கு, அந்த டீல இல்ல. அதுதானே சத்தியம். மனசுலதான் இருக்கு எல்லாமே. எல்லாம் மனம்தான். டீ என்கிறது வந்து சத்தம், வர்ணமும், வாசனை, சுவை எல்லாமே கலந்தது தானே டீ. ஆமா. அது வெளியில வந்து நான்ங்கிற அந்த அகங்காரம் இல்லாம இருந்தா சத்தியம். நானுங்கிற அகங்காரம் இருந்ததுன்னா அது வந்து சத்தியம் இல்ல, மாயை. நான் இருக்கிற எல்லா இடத்திலும் சத்தியம் என்பது கிடையாது. அப்போ நான் இருந்து கொண்டு நான் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஆமா. நான் இல்லாமல் போவதற்கு நாங்கள் சத்தியம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்றோம் தானே. கேட்டு தெரிஞ்சு கொள்றோம். கேட்டு தெரிஞ்சு கொண்ட விடயத்தை நாங்கள் விமர்சனம் செய்து பார்க்கும் போது அப்போ அது டீ என்பது வந்து ஒரு எண்ணம். அப்போ அது ஒரு எண்ணம், அது மனசுல தான் இருக்கு, அப்ப அது வெளியில் இல்லை. அப்ப அதை நாங்க குடிக்கும் போது, டீயை நாங்க குடிக்கும் போது எங்களுக்கு நாக்குக்கு உணரக்கூடியதா இருக்கு ஒரு சுவையை. அது இனிப்பா இருக்கலாம், கசப்பாகவும் இருக்கலாம், அது ஒரு சுவை மட்டும்தான். இனிப்பு கசப்பு என்பது இல்லாம எண்ணங்கள் நாங்க போட்டுக்கொண்டது. அப்ப அது மூக்கால் நாங்க முகந்து பார்த்தா ஒரு வாசனை. அப்போ கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது எல்லாமே இந்த சென்சர்கள் இணைந்த ஒரு எண்ணம் தானே இப்போ டீ என்றால். அப்ப அது வெளியிலன்னு சொன்னா மனசுல தான் இருக்குன்றப்போ மனம் என்பதும் உண்மை கிடையாது. இப்போ எல்லாம் கலந்த எண்ணம் தான் மனம்.
மனம் ம் என்கிற போது மனமும் ஒண்ணு மனதுல ஏதாவது இப்ப இருக்குதா நிரந்தரமா? தீ என்பது வந்து ஒரு எண்ணம் என்கிற போது இப்ப நாங்க முன்னாடி தெரிகிறது என்னன்னு பார்த்தா ஒரு மேசை தெரிகிறது மட்டுமே. ம் அப்ப அதுவும் ஒரு எண்ணம் தானே. ஆமா. அப்போ எண்ணங்களில் தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ம் அப்போ எண்ணங்கள் தான் வாழ்கிறோம் என்றால் அது எந்த எண்ணத்தில் நான் இருக்கிறேன். ம் அப்போ எந்த ஒரு எண்ணத்திலும் நான் இங்க என்பது இங்க இல்லை தானே இல்லையா? ஆமா. அப்போ எண்ணங்களில் நாங்கள் இந்த சத்தியத்தை கண்டு இதிலிருந்து மீண்டும் வழியில் நடைமுறையில் கையாளும் போது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அன்றாட செயல்பாடுகளில் நாங்கள் இந்த எங்களுக்குள் அந்த மனதால் உருவாக்கப்பட்ட எது மீது ஒரு பெருமதி மதிப்பு அதெல்லாம் இருந்தே தானே. அப்ப இருந்தது. அதுதான் அந்த ஈகோ. அப்ப அதெல்லாம் இருந்ததுனால தான் நான் இருந்தேன். அப்ப இந்த ஈகோ இந்த ஆணவம் எல்லாமே அதுதான். ம் அப்ப அந்த எண்ணங்களுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகும் பிறகு அழிந்து போய் கொண்டிருக்கும் போது அப்போ அதற்குள் உருவான நான் தான் இங்கே கரைந்து போறேன். ம் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தா ம் இப்போ நாங்கள் வந்து கத்தியை தீட்டுறோம். ம் கத்தியை தீட்டுவது என்பது வந்து ஒரு செயல். ஆனா ம் பதம் என்பது வந்து நாங்க ஏற்படுத்துவது கிடையாது. எங்களால முடியும் கத்தியை தீட்ட மட்டும்தான். ஆ அப்ப பதத்தை வந்து நாங்க கொடுப்பது கிடையாது. இப்ப அது ம் உருவாகுது. ம் இதே மாதிரி தான் நாங்க சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும்போது அந்த உணர்வு எங்களுக்கும் உருவாகும். இப்ப நாங்க கத்தி உணர்வை ஏற்படுத்தி ஓ இப்ப பதத்தை. நாங்க உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அந்த ம் உணர்வு எங்களுக்குள் உருவாகும். ம் ம் அப்ப அந்த ஃபீல் எங்களுக்குள் வருமே தவிர நாங்க ம் நினைச்சு இதை பெற்றுக் கொள்ள முடியாது. ம் ம் அப்ப நினைச்சு நாங்க எதையுமே செய்ய போனா எல்லாமே மனதின் மாயையில தான் இருக்கும். இப்போ அது இல்லை உண்மைக்கு ம் நாங்க வரணும்னா சத்தியத்தை எல்லா இடத்திலும் சத்தியத்தை காண வேண்டியிருக்கிறது. நாங்க இறங்கி கொள்ளும் போது ம் ஏதோ ஒரு செயல்ல இப்ப நாங்க போன முறை சொன்னோம், உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்துல நீங்க இறங்கி கொண்ட நான் இருக்கிறேன்னா அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்களுக்குள் நடக்கணும். வெளியில கிடையாது. இப்ப இது வந்து ம் உங்கள் வாழ்க்கை கதை, உங்களுடைய கதை இது. ம் இப்ப இந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பற்றிய விமர்சனம் தான் உங்களுக்குள் இருக்கணும். இது உண்மையானதா? ம் இதற்கு நான் இறங்கி கொண்டேனா? இதற்குள் என் மனம் தீப்பற்றி கொண்டதா என்ற விமர்சனம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் போது அப்போ உங்க பக்கம் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ம் அப்ப அந்த டோர்ச் அடிச்சு பார்க்கும்போது அப்ப எவ்வளவு தெளிவா தெரியும். டோர்ச் அடிச்சு உன்னிப்பா பார்த்தா தானே எங்களுக்கு இருக்குல்ல தெரியும். இல்லாட்டி டோர்ச் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது தானே. தெரியாது. அந்த மாதிரிக்கு எங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் மனதை பார்க்க வேண்டும். பார்க்கும்போது இதுல உள்ள உண்மையை எங்களுக்கு நாங்கள் இறங்கி கொண்டோமா, எங்களுக்கு இங்க தீ உருவானதா அப்படின்றது எங்களுக்குள்ளே உணர முடியும். அப்போ சரிங்க, இன்னும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, அவ்வளவுதான். புரிந்ததா? ஆ. வேற ஏதாவது பிரச்சனை இல்லையாங்கய்யா? இல்லைங்க ஐயா. சரிங்க. அப்போ இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து கேளுங்க. நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். சரிங்க. இந்த மாதிரி நீங்க வந்து கதைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்னன்னா நம்ம கதைக்கத்தான் எங்களுக்கு நம்ம பேசத்தான் இதுல இருந்து எங்களுக்கு பழக்கமாகும் ஒரு தெளிவுக்கு எங்களால வர முடியும். நம்ம ரொம்ப அவசரப்பட்டு எதையுமே செய்ய போகக்கூடாது. நீங்க காலத்துக்கு இடம் கொடுங்க. காலத்தின் போக்குல தான் இது எல்லாமே மாற்றம் பெற்று வரும். அதோடு நீங்க சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாங்க.
கேட்டுக்கொண்டு வாங்க. அப்போ கேட்டுக்கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள இதுல நிறைய விஷயங்கள் இன்னும் எடுக்க இருக்குது. சரிங்க. அப்போ அப்போ அதெல்லாம் நீங்க இதுல எடுத்து எடுத்து உங்களுக்குள்ள இந்த கதை இந்த கதையில் உங்களுடைய மாற்றம் உருவாகும். அப்போ சரிங்க. நான் இல்லாம எல்லா செயலும் நடக்கும். அப்போதான் ஆமா. அப்போ இந்த உடலில் நான் என்ற ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இப்போ இது எல்லாமே அந்த செயல்பாடுகள் நடக்கும். ஆனா அந்த மரம் போல ஆமா. அது இந்த காலப்போக்குல வர வேண்டியது. டக்குன்னு எங்களால நாங்க அனுசோத்தையில் தானே இவ்வளவு காலம் இருந்தோம். உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு தானே இவ்வளவு காலம் இருந்தோம். ஆமா. அப்ப அதை நம்ம டக்குன்னு இங்கிட்டு திருப்பி போட முடியாது. இதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. அப்போ அதை நாங்க மெதுவா போக வேண்டிய ஒரு பயணம் இருக்கிறது. அப்போ இது அன்றாட வாழ்க்கையே இது நாங்க இதன் பின் போகும்போது சத்தியத்தோடு இணைந்து போகும்போது அதை மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கத்தியை தீட்டுவது போல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்தியை தீட்டும் போது பதம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அது ஒரேடியா அந்த அப்படி வராது. அந்த மாதிரி நாங்க இந்த பயணத்தை போய் கொண்டிருக்கும் போது எழுகின்ற பிரச்சனைகளை கதைக்கணும். வருகிற கேள்விகளை கேட்கணும். அப்போதான் எங்களுக்கு அதுல இருந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதுல இது நான் சரியா அப்படின்ற ஒரு தீர்வை எடுக்கக்கூடாது. இதுல சரி நீங்க உங்ககிட்ட அப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னு நாங்க பாக்குறோம். நாங்க சரியா அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வராது. சொன்னா அங்கேயும் இருப்பது நான் தான். நான் இருந்து கொண்டுதான் நான் சரியா அப்படின்ற கேள்வி வரும். நான் இல்லாட்டி யார் அங்க இருக்கு? அப்ப யாருமே இல்லாட்டி அவருக்கு நான் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வராது. செயல் தன்னை போல போயிட்டு இருக்கு. உடம்புல இருக்கிற செயல்களை தன்னை போல அப்படியே போயிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். நானுங்கிற அகங்காரம் இருக்கிறதுனாலதான் அங்க தடை இருக்கு. அந்த அகங்காரம் ஈகோலாம் அழிஞ்சு போறதுக்கு அப்புறம் அந்த எல்லாமே செயல்பாடெல்லாம் சாமானியமா நடக்கும், சாதாரண முறையில நடக்கும். அதுல மாற்றம் இல்லை. அப்போ மாற்றம் இல்லாம செயல்கள் நடக்குது சொன்னா அப்போ அங்க சொந்தக்காரர் இல்லாம செயல்கள் நடக்குது. அந்த மரம் போல மரத்துக்கு மழை பெய்தாலும் ஒண்ணுதான், வெயில் அடிச்சாலும் ஒண்ணுதான், காற்று வீசினாலும் ஒண்ணுதான். என்ன எது நடந்தாலும் மரத்துக்கு அது பிரச்சனை இல்லை தானே. அப்போ மரம் அது பாட்டுக்கு இருக்கும். எது நடந்தாலும் அது நடந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி மரம் இருக்கும். ஓ அங்கதான் இருக்கு ரகசியம். புரிஞ்சுதானே? புரிஞ்சுதுங்க ஐயா. அப்போ அத நாங்க நல்லா இங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அந்த பார்த்து அந்த வழியில போகும்போது இத கவனமா போகணும், அவசரம் படக்கூடாது. மெதுவா நார்மலா அவசரம் படாம எதையுமே நீங்க கலந்து கொள்ளல அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அப்ப அதுவும் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ளாம நம்ம எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அமைதியா மகிழ்ச்சியா வாழுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம எதையுமே அப்ப நார்மலா வாழும்போது எல்லாருமே அது டீ குடிக்கணும்னு நினைச்சா தோணுச்சுன்னா நீங்க டீ குடிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சாமானியமான வாழ்க்கையில அது எல்லாமே நாங்க நடந்து கொள்ற விதத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த டீயை குடிக்கிற நான் தான் இங்க இல்லாமல் போறேன். நான் இல்லாம எல்லா செயல்களும் இங்க நடக்குது. அப்போ அந்த செயல்கள் நடக்கும்போது இப்ப இங்கேதான் அந்த ஆசை, கோபம், மாயை என்ற இந்த ஆசையிலும் நான் இல்லை, கோபத்திலும் நான் இல்லை. அப்ப அந்த மாயைக்கு இணங்காத நான் இல்லாம எல்லா செயல்களும் நடக்குது.
நடக்கும். ஸோ இப்போ இது ரொம்ப நல்லா நீங்க இந்த பயணத்தை வந்திருக்கீங்க. சரிங்க. ம். உங்களுக்கு புரியுது, நிறைய புரியுது. நல்ல விஷயம், நல்ல மகிழ்ச்சியான ஒரு உங்களை பார்க்கும்போது ம். மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. சந்தோஷங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. ஏன்னா இப்ப பாருங்க, எனக்கு நீங்க இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட், இப்போ 2 வாரம் உங்க மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கிறேங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா இது வரைக்கும் எதுலயும் ஆமா நான் கலந்துக்கிட்டதெல்லாம் இல்ல. கலந்து கொண்டதில்லை. ஆ, உங்க புத்தோத்பாத அந்த யூடியூப் சேனல் மட்டும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆ, அது கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நான் விசாரம் பண்ணி பண்ணி கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கு. ஆ, கொஞ்சம் ஆ, எனக்கு தெரிஞ்சது அப்படியே பேசியிருக்கேன். ஆ. நல்ல நல்ல உங்களுடைய முயற்சி நல்ல. உங்க முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுறோம். ஏன்னா இப்படியான இந்த முயற்சி தன்னுடைய ம். தான் இருப்பது துன்பத்துலன்னு சொன்னா அந்த துன்பத்துல இருந்த மீளணும்ன்ற முயற்சியும் தன்னிடம் தான் இருக்கணும். அது தானா நடக்கிறது தானே. இப்போ புத்தோத்பாதம் நீங்க இருக்கிறது ஸ்ரீலங்கா, நாங்க இருக்கிறதுக்கு ஆ, தமிழ்நாடு கோயம்புத்தூர். ஆ, உங்க சேனல் வந்து இங்க ஜாஸ்தி இல்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைச்சது, அது ஆமா தானா வந்தது தானே எனக்கு. ஆமா ஆமா உங்களுடைய முயற்சினால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ம். அதுவும் தானா வந்திருக்கு. நீங்க முயற்சி ஆ, ம், ம். தானா வந்ததுன்னு சொன்னா இப்ப நீங்க தேடிக்கொண்டு தானே இருந்தீங்க இந்த உலகத்துல என்ன தேடிக்கொண்டிருந்தா உண்மை. அது தானா வந்தது. ஆ, தேடிக்கொண்டிருந்து தானா தேடுறவருக்கு வந்தது. தேடுறவருக்கு கிடைக்கும் இது. ஆ இப்ப நாங்களும் தேடினனால தான் எங்களுக்கு கிடைச்சு. ஆ ஆ ஆ ஆ தேட ஆ. நாங்க ம், தேடாம ம். இது எங்க கைக்கும் இது கிடைச்சு நாங்க இதை விட்டுட்டு ம். போயிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு இது கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைரம் இன்னும் அது பாதுகாப்பா தேடி 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 தொடச்சு தொடச்சு வைக்கிறதா தான் இருக்குது. ஓ, அதை செய்தவர் தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ம். ஆரியனான் சார். அவருடைய சீடர் தான் நாங்க. அவர்கிட்ட தான் சரிங்க. நாங்க உங்களை மாதிரி தான் நாங்க இந்த தர்மத்தை முதல்ல கேள்விகளை கேட்டோம். ம். முதல்ல தர்ம போதனை கேட்டோம் யூடியூப்ல. கேட்டு இதை ம். பழக்கப்படுத்தினோம், விமர்சிச்சோம், நடைமுறையில இதை ம். கையாண்டு பார்த்தோம். பல பல வருஷமா அஹ், இந்த ம். ம். வழியில நாங்க வந்து கொண்டிருக்கோம். அப்ப ம். இந்த பயணத்தை எங்களுக்கு கற்பித்தவர், எங்களுக்கு கொடுத்தவர், எங்களுக்கு அன்பளித்து, எங்களுக்கு காணிக்கை, எங்களுக்கு இந்த மாணிக்கத்தை, இந்த பொக்கிஷத்தை கொடுத்தவர் தான் எங்களுடைய குருநாதர்கள் ம். புத்தோத்பாதாயன். ஓ, ம். அதன் வழியாத்தான் இன்றைக்கு உங்களுக்கு தமிழ்ல இது கேட்குது. ஓ, சந்தோஷங்க. அப்ப அது அப்ப அது இது ஆச்சரியம், அற்புதம், ம். மகா காந்தியம். ஓ, ஏன்னா நாங்களும் பல இடத்துக்கு போயிருக்கோம் அதை தேடி தேடி. சரி சரி. ஓ, எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே ஏதோ ஒரு ம். அவங்க அவங்க நினைச்சு கொண்டதை சொன்னாங்க. இதுதான் சரி, இதுதான் ம். சரி, இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி பல பல போதனையாளர்கள் இருக்கிறாங்க. ம். ம். ஆனா நாங்களும் எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாத்தையும் தேடினோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ம். ம். ஆனா எங்கேயுமே இது கிடைக்கல எங்களுக்கு. ம். இது ம். கிடைச்சது ஒரே இடம் தான், அதுதான் புத்தோத்பாதம். ம். இந்த ம். புத்தோத்பாத போதனையில் தான் எங்களுக்கு இது கிடைச்சு. அப்ப அதை வலிச்சு தான் நீங்க இங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அந்த மாணிக்கம் இன்னைக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ ஓ, இது ஆச்சரியம் இல்லையா ஐயா? ஆமா ஆமா ஆமாங்க. இது- இதுதான் ஆச்சரியம். ஆமா. பாருங்க, கோயம்புத்தூருக்கே நீங்க, இந்தியாவுக்கே நீங்க தான் இந்த இந்த தர்மத்துக்கு முதலாளி. வந்திருக்கீங்க. ஓ, இந்தியாவுக்கே முதலாளி நான். முதலாவதா வந்திருக்கீங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கோடிக்கணக்கான மனிதர், நூறுக்கும் அதிகமான மனிதர்கள், 100 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் இருக்கிற நாட்டுல இருந்து நீங்க இந்த வந்திருக்கீங்கன்னு சொன்னா அது இது ஆச்சரியம் இல்லையா? ஆமாங்க. ஓ, இதுதான் அற்புதம். ஓ, அதை நீங்க தேடினதுனால தான் உங்களுக்கு கிடைச்சு. அந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓ, அப்போ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ம். ஓ, அடுத்த வாரம் உங்களுக்கு வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா. இல்லை கதைங்க, இல்லாட்டி உங்களுடைய கருத்துக்களை கூட சொல்லலாம் நீங்க.
உங்களுடைய கருத்துக்களை ம். கூட நீங்க சொல்லலாம். ஓ, சரிங்க நம்ம இணைஞ்சு போவோம் இந்த பயணத்தை. சரிங்க ஐயா. எங்களோட இணைஞ்சு வாங்க. இருந்துச்சுன்னா இது ஓகே ஓகே. இந்த பயண இந்த பயணத்தை வந்து பிரிஞ்சு போக முடியாது, இணைஞ்சு தான் போகணும். ஆமா, இங்கே இதுல பிரிஞ்சு போகும். கொஞ்சம் இது எறும்பு வந்து வெள்ளத்தை தேடி ஆ, போகுதுன்னா, வெள்ளம் ஆ, இருக்கிறதுனால எறும்பு தேடி போகுது. ஆ, அங்க ஒரு கசப்பு இருந்தா போகாதுல்ல. ஆமா ஆமா. அதனால எனக்கு எனக்கு நீங்க வெள்ளம், ஆ, எனக்கு வந்து நீங்க அதை சக்கரை. தேடி. ஆ, அதனால நான் உங்களை விட்டு போக முடியாது. ஓ, அந்த பயணத்தை நம்ம தொடர்ந்து எல்லாம் சேர்ந்து போகும்போது தான் எங்களுக்கு இந்த மற்றவர்களையும் இதுல இருந்து உங்க- நம்ம இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் மற்றவர்கள் ம், எல்லாம் எவ்வளவு இன்னல்களுக்கு மூங்குடுத்து வாழ்றாங்க, எவ்வளவு ம், பிரச்சனைகள்ல வாழ்றாங்க அப்படின்றது எங்களால பார்க்கும் போதே தெரியுது. ம், மற்றவர்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில, எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில, எவ்வளவு வேதனையில ம், வாழ்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ நாங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டாதான், இந்த சத்தியத்தை ம், நாங்கள் எங்களுக்கு உணர்ந்தால்தான் மற்றவருக்கு எங்களால இதை கொடுக்க முடியும். ம், இப்போ அந்த வழிக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப ம். ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சரி. அந்த பொண்ணு ரசிகாவுக்கு கொஞ்சம் நல்லது சொல்லிருங்க, பாவம். ஆ, அந்த பொண்ணு நல்லா ஆமா புரிஞ்சுக்கிச்சு. ஆ, ஆமாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நன்றி வாழ்த்து சொல்லிருங்க எங்க மூலியமா. ஆமாங்க என்ன கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, நான் நான் அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேங்க. ஆமாங்க. ஆ, நல்லா நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா. ஆ, ஆ, ஆமா. மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. சரிங்க ஐயா. சரிங்கய்யா. அப்ப திருவன் சரணம். நம்ம இன்னொருத்தருக்கு திருமணம் வாய்ப்பு சொல்லலாம். கொடுப்போம். திருவன் சரணம் ஐயா. திருவன் சரணம். இன்னும் ஒருவர் சம்பந்தமாகி உங்களுடைய கேள்விகள், பிரச்சனைகள் பற்றி பேசலாம். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். ஆரியன் அவர்களே, யாராவது பேசும் வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? திருவன் சரணம். சகோதரி சம்பா அவர்களே சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஆஹ், ஆரியன் அவர்களே, அந்த 4 ஸ்டெப்ஸ் ப்ராக்டிக்கல் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. புரியல. அந்த என்ன எங்கட சொன்னீங்க? ஆரியன் வහන්සේ சொல்லிருக்கு தானே 4 ஸ்டெப் ப்ராக்டிக்கல் செய்ய சொல்லி. ஆமா. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. ஓ, அதாவது நீங்க சொல்றீங்க இந்த ஒரு நாள் வேலை திட்டத்தினோட இந்த பிரதிபதா பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. ஆ, அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம அது தேவைப்படாது. ஏன்னு சொன்னா இத தர்ம போதனை கேட்டு கேட்டு அவங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு விடை பெற்றுக் கொள்ளணும். அவங்க விடை விடை கிடைக்க கிடைக்க அவங்க அவங்களுடைய அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தெளிவு நிலை வரும். அப்போ எல்லாம் அந்த கிளியர் ஒண்ணு இங்க வரணும். கிளியர் நிறைய முதல்ல தர்மத்தை கேட்டு தெரிஞ்சு கொண்டு நம்ம பிறகு இன்னும் பிறகு கொஞ்சம் பார்த்து அதுக்கு நம்ம போக பார்ப்போம். நம்மளோட இணைஞ்சு கொண்டவங்க நிறைய பேர் இல்லையே. அதனால ஆஹா. முதல்ல நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் தான், முதலில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் தான் சத்தியம்னா என்ன. அப்போ துர்லபம் மனுஷத்தம் துர்லபம் சத்தர்ம சிரவணம். துர்லபமான இந்த சத்திய தர்மத்தை தான் நாங்கள் முதல்ல கேட்கணும். கேட்கணும். அதுக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும் நாங்க. அப்போ சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான்
அப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி புரிஞ்சு சரி கொள்பவருக்கு தான் சத்தியத்தை உணர முடியும். அப்போ நாங்க சத்திய தர்மத்துக்கு தான் முதலிடம் கொடுப்போம். ஆ, கேட்கணும். கேட்க கேட்க அவர்களுக்கு இதன் இங்கே என்ன கூறப்படுகிறது, இதன் வழி என்ன, அவர்களுக்கு நடக்கும் மாற்றம் என்ன, இதெல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் புரிஞ்சு கொண்டு வரும்போது அப்போ அவர்களுக்கு நம்ம போக போக இந்த மாதிரி வழிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். புரியுதாமா? சரி சரி புரியுது புரியுது. இந்த ஆ, தர்மம் மொத நல்லா கேட்காம அந்த ப்ராக்டிக்கல் செய்ய இயலாது அப்படியா? ஓ ஓ இப்போ ப்ராக்டிக்கல் என்கிற போது இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலே இது ஒரு ப்ராக்டிக்கல் தான். தர்மத்தை ஆமா கேட்டதற்கு பிறகு அது அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வர்றோம் தானே. ஆமா படிசோத்தை என்கிற போது அது வந்து பிராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கல் தான் இருக்குது படிசோத்தை. சரி 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 ஸோ அப்போ அது வந்து நாங்க புதுசா அஹ், செய்யறது கிடையாது. அது தானாக நடக்குது. ஒட்டோ சிஸ்டம் இங்க மாறுது. நாங்க இந்த ஓ, அனுசோத்தை என்ற சிஸ்டத்துக்கு அதை பற்றி தானே போய் கொண்டிருந்தோம். ஆமா ஆஹ், அப்போ இந்த படிசோத்தை என்கிற போது அந்த சிஸ்டம் மாறுது இங்க. அப்போ நம்ம ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல போய் கொண்டுதான் இதுவரை காலமும் உலகம் ஒன்று என்று நம்பிக்கொண்டு. ஆமா அது ஒட்டோ ஒட்டோ தாங்க அது மாத்தி போகும் அப்படித்தானே? ஓ, சத்திய தர்மத்தில தான் அது மாற்றம் பெறுது. சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் இந்த அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருகிறார். அப்போ அவருக்கு தான் அந்த வழி திறக்கிறது. அப்போ அவன் வழியானதுதான் இங்கே இந்த படிசோத்தை. அதாவது பிராக்டிக்கல் அன்றாட வாழ்க்கையில எங்களுடைய நாங்கள் நடந்து கொள்ளும் விதம், காலையில் எழுந்ததிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் பிராக்டிக்கலா தான் அந்த சத்தியத்தை பார்க்கிறோம். அது ஆமா வந்து அன்றாட வாழ்க்கையில அவர் கையாளணும். ஓ, அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில அவர் கையாளணும். இப்போ நாங்க உதாரணமா ஒன்று சொல்றதா இருந்தா, காலையில எழும்புனதுக்கு அப்புறம் முகம் கழுவுறோம். முகம் கழுவும் போது பல் துலக்கிறோம். பல் துலக்கி முகம் கழுவும் அந்த செயலை இது நானா செய்றேன், இது உண்மையாக எனக்கு நான் தான் செய்து கொண்டு இருக்கிறேன்னா என்ற விமர்சனம் அவருக்குள்ள நடக்கணும். அப்போ அந்த ஆமா விமர்சனம் ஆமா இந்த இதுல ஆக்ஷன் மைண்ட் தான் அதுல நான் இல்லைன்னு நாங்க அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு பண்ணணும். புரியணும். ஓ, ஆமா புரியணும். அவரை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓ, அப்போ அந்த பல் விளக்கும் போது அப்போ அது அங்கே அங்கே அந்த செயல் வந்து செயல் ஒன்று நடக்குது. அந்த செயல் நடக்கும் போது அந்த செயல் என்பது வந்து இப்போ சிக்னல் இருக்கிறாரு, இந்த பிரஷ்ல தடவுறாரு, இப்போ பல் துளக்குறாரு. இது எல்லாமே ஒரு சென்சர் வழியா பெரிய ஆ, ஒரு ஆ, சிஸ்டம் ஒன்று தான் இப்போ இங்க நடக்குது. அப்போ இங்க ஆமா சிக்னல் என்றால் அது சத்தமும் வரணும், பிரஷ் என்றால் அதுவும் ஒரு சத்தமும் வரணும். இது எல்லாம் கலந்த பல் துலக்கும் நிகழ்ச்சி என்பதும் அதுவும் ஒரு இந்த இதுதான். இப்போ அந்த பிராக்டிக்கலா நாங்க இங்க பார்க்கும் போது இப்போ பல் துலக்கிற ஒருவர் இங்க இல்ல. அப்போ எல்லாமே எண்ணங்கள் என்கிற போது அப்போ எந்த எண்ணத்தில் ஆமா நான் இருந்தேன். ஆமா அப்போ இது நாங்க அன்றாட வாழ்க்கையில பார்க்க வேணும். இப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இதை பிராக்டிக்கல் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில கையாள வேண்டிய ஒண்ணு. அப்ப அவருக்கு தான் வழி திறக்கும். விமர்சனம் இருக்கணும். விமர்சனம் இருக்கணும். வெறுமனே நம்ம அந்த பாட்டு கேட்பது போல கேட்டுக்கொண்டு போனா அது புரிஞ்சு கொள்ள முடியாது தானே நாம. ஆமா ஆமா ஆஹ் க- இது அதனால மிச்சம் அந்த நம்ம ஸ்மூத்தா பார்க்கணும். வெரி மிச்சம் இந்த மிச்சம் ஸ்மூத்லி தானே இது எங்களுக்கு புரியுது. ஓ ஓ ஓ இது நார்மலா போக வேண்டிய பயணம் தானே. நோமலா ஆமா தடுமாற்றம் இல்லாம மெதுவா ஆமா போற பயணம் இது. அப்ப
இதுல நம்ம அவசரப்பட்டு போக முயற்சி பண்ணுனா நம்ம மறுபடி கீழே தான் விழுவோம். ஆமா, போகலாது போகலாது. போக இயலாது. ம். இப்ப தடுமாற்றம் தானேங்க, தடுமாறும் போது கீழே விழுந்துரும். ஆமா. இதுதான் முதல்ல நமக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சத்தியம்னா என்ன. உலகத்துல சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாத மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சத்தியம் நினைச்சு கொண்டு தியானம் பண்றாங்க, யாக யோகம் நடத்துறாங்க, பூஜைகளை செய்யறாங்க, வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் சொல்லி நினைச்சுக்கணும். அப்ப ஆமா. அவங்க எல்லாமே ஒரு திருஷ்டியில தானே இருக்கிறாங்க. ஆமா, அதனாலதான் திருஷ்டியில. இது துர்லபம். ம். அதனாலதான் இது துர்லபம். துர்லபம் மனுஷத்வம், துர்லபம் சத்தர்ம சிரவணம், துர்லபம் பிரதிரூப தேச வாசோச்ச, துர்லபம் சர்வ சம்பத்தி. இப்போ இந்த வழியில் நாங்கள் பயணிக்கும் போது முதல் நிலையான சத்திய தர்மம் என்ன அப்படின்றத நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கொண்டு அவர் பிராக்டிக்கலா அப்படி பழக்கப்படுத்தும் போது, அவர் வாழ்க்கையில பழக்கப்படுத்தும் போது அவர் சத்தியத்தோடு அவர் இணைந்து அவர் செயல்படுகிறார். அப்போ அதுதான் இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அதாவது சத்தியம் தேடி தேடி சத்தியம் தேடி தேடி மிச்சம் கஷ்டப்படுறது தானே. எவ்வளோ யாக ஹோமம் செய்யறது, எவ்வளோ கஷ்டப்படுறது பார்க்கவே புதுமமா இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளவு இருக்காங்க உலகத்துல. அது மாதிரி ஆனவர்கள் தானே எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்போ இதுல சத்தியம் கிடைக்குதுன்னு சொன்னா அதுதான் இந்த மாணிக்க ரத்தினம் இங்கதான் இருக்கு. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகள். ஆமா, அதை சொன்னா அந்த மனசுக்கு நிம்மதி இருக்கு இதுல மட்டும்தான். வேற எங்கேயுமே கிடையாது. எல்லாமே வேற எல்லா இடத்திலும் நாங்களும் பார்த்தோம் தானே. எல்லா இடத்திலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கான நிம்மதி, அல்பமான நிம்மதி, அல்பமான மகிழ்ச்சி. இப்போ நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியில்லாம போயிடும். இப்ப நல்லா இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியில்லை. இப்ப இன்பமா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல துன்பமா இருக்கும். அப்ப அது அந்த மெடிடேஷன் செய்வது போலதான். மெடிடேஷன்ங்கிறப்ப அதுல கொஞ்சம் நேரம் தானே எல்லாம் இருக்குது. அப்ப அவரவர் அன்றாட காரியங்களை ஈடுபடும் போது அந்த ராகதேச மோகம் என்ற ஆசை கோபம் மாய்க்கு அடிமையாகித்தானே இருக்கு. அப்ப அது நிரந்தரம் இல்லாத சமாதி நிலை. அது மகிழ்ச்சி ஒண்ணு கிடையாது, அது தற்காலிகமானது. அப்போ நிரந்தரமான ஆமா எலும்புற அந்த சமாதி போகும். சமாதி என்பது இந்த மெடிடேஷன் செய்யறப்போ உட்கார்ந்துருக்கப்ப சமாதி இருக்கும். எலும்பி அவர் வேற வேற காரியங்கள் ஈடுபடும் போது சமாதி இல்லை. அப்போ அவர் மனதுக்கு அடிமையாகத்தானே இருக்கிறாரு. ஆமா, அவர் அந்த சிறையில் பிடிக்கப்பட்ட சிறை கைதியை போலத்தான் வாழ்றார். ஏன்? அவருக்கு மனம் உண்மையா இருக்கு, உலகம் உண்மையா இருக்கு, மனமும் உண்மையா இருக்கு. அவர் இருப்பது உலகத்துல, அப்ப அவருக்கு இருப்பது துன்பம். ஆமா, துன்பம். அவர் துன்பத்துல மேலுமா இருந்தா அவர் வர வேண்டிய இடம் தான் புத்தோத்பாது. ஆமா, அது சத்தியம். அது சத்தியம். அவர் இதை கேட்டு பார்த்தாருன்னா அவருக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும், அவரால் இதை உணர முடியும். அதை யார் சொன்னாலும் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் தானே, யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. மகா முனிவர் சொன்னாருன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த பெரிய மகான் கூறினால் என்றாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது உங்களுக்குள் உறுதியானதா என்று பாருங்கள். உங்களுக்குள் உறுதியானதா என்று பார்த்து உங்களுக்குள் உறுதியாக இருந்தால் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் தானே. வந்து பாருங்க சொன்னது. வந்து பார்த்தா தான் அப்ப இது புரியும். அவருக்கு வந்து பார்த்து அவரால் உணரும் போது அவருக்கு வேற எங்கேயும் சத்தியத்தை எங்க போய் தேடினாலும் அவர் கிடைக்காது, இங்கே கிடைப்பதை தவிர. புத்தோத்பாதையில சத்தியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். அவருக்கு வேற எங்கேயும் சத்தியம் இல்லைன்னு
அவரால் அவருக்குள் இது உறுதியாகும். அதுதான் மகா காம்பீரம், இந்த பரம சத்தியம் என்பது. சரி ஆரியன் அவர்களே, எங்க டைம் இப்ப முடியுது. அன்னை எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் தெருவன் சரணம். புத்தோத்பாத ஆரியன் அவர்களுக்கும் பாத நமஸ்காரம். 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 சரணம். திருவன் சரணம். திருவன் தெருவன் சரணம். திருவன் சரணம். தெருவன் சரணம். நமஸ்காரம். நமஸ்காரம்.